ஹலோ ஆல், வெல்கம் டு டிவைன் மீ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிலைவாசல் பூஜை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிலைவாசல் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நிலைவாசலை ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நல்ல மங்களகரமாக மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுக்கணும். மஞ்சளில் நம்ம வெறும் தண்ணி மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணாமல் பன்னீர், அதுக்கப்புறம் ஜவ்வாது போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வாசப்படி எல்லாமே நம்ம வச்சுக்கணும். அப்போ அந்த இடத்துல நமக்கு நல்ல பாசிட்டிவிட்டி கிடைக்கும். ஸ்மெல் நம்ம அந்த என்ட்ரன்ஸில் நல்லாயிருக்கும். நமக்கு யாராச்சும் வந்தாங்க அப்படின்னாலுமே வீடு ரொம்ப நல்லா பாசிட்டிவாக இருக்க மாதிரி தோணும். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச வகையில் நிலைவாசலில் நம்ம கோலம் போட்டுக்கலாம். லக்ஷ்மி பாதம் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நிலைவாசலுக்கு நம்ம ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளோட குலதெய்வம் அங்கே தான் குடியிருக்கிறதா சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு குலதெய்வம், ஆண் தெய்வம், பெண் தெய்வம் அந்த மாதிரி இருக்கும். எல்லா தெய்வமுமே நிலைவாசலில் தான் நம்மளோட குலதெய்வம் அவங்கவுங்களுக்கு அந்த நம்மளோட நிலைவாசலில் குடியிருக்கிறதா சொல்லுவாங்க. நம்ம எந்த சாமி கும்பிட்டாலுமே ஃபஸ்ட்டு நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற சாமிக்கிட்ட நம்ம வேண்டுதல் வைக்கணும். நம்ம குலதெய்வம் வழிவிட்டால் மட்டுமே மற்ற தெய்வங்கள் எல்லாமே நமக்கு அருள் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ கல்யாணம் நல்ல ஒரு விசேஷம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை தான் வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் தான் மற்ற தெய்வங்களுக்கு இஷ்ட தெய்வம் அந்த மாதிரி அடுத்த தெய்வங்களுக்கெலாம் நம்ம வழிபாடு செஞ்சுக்கணும். நம்ம எப்போவுமே வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறதுக்காக வியாழக்கிழமையே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவோம். அந்த டைமில் வெள்ளிக்கிழமை காலையில் கோலம் போடும்போது நம்ம நிலைவாசல்லையும் இதே மாதிரி, அதாவது நிலைவாசல் பூஜை பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி பண்ணாமல் வாரம் வாரமும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நிலைவாசல் பூஜை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு தெய்வத்தை நம்ம எப்போவுமே நிலைவாசலில் அப்படியே நிலைநிறுத்தி வைக்கணும். இல்லைனா நமக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்க மாதிரியே தோணும். சில வீடுக்கெலாம் போகும்போது நம்ம என்ட்ரன்ஸ்லேயே நம்ம நுழையும் போதே நமக்கு எல்லாமே அந்த வீடு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படின்றத நம்ம உணர முடியும் நம்மளால். அதை நான் நிறைய வீட்டில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நெகட்டிவாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி என்ட்ரன்ஸை ரொம்ப சுத்தமாகவும் வாசப்படியில் சின்ன கோலம் போட்டும் நம்ம வச்சுக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் வீடு முழுக்க நமக்கு பாசிட்டிவிட்டி இருக்க மாதிரி நமக்கு தோணும். குலதெய்வ கோவில் எல்லாருக்குமே பக்கமாக இருக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு ரொம்ப லாங்கில் இருக்கும். அதாவது அவங்கவுங்க முன்னாடி ஜென்ரேஷன் எங்கெங்கே இருந்தாங்களோ அந்த இதில் இருக்கும். எங்களுக்குமே குலதெய்வ கோவில் கொஞ்சம் தூரம்தான். நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வருவோம். அதே மாதிரி நீங்களுமே ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அதுக்கு நேரம் ஒதுக்கி ஃபேமிலியாக போயிட்டு பசங்களோட நீங்கள் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே சமைச்சு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வரலாம். அது ரொம்ப நல்லது. இப்போது வீட்டில் எப்படி வழிபடணும் அப்படின்னா, ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா நிறைய பெண் தெய்வங்களுக்கு ஃபோட்டோஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். நிறைய ஆண் தெய்வங்களுக்கு அதாவது குலதெய்வங்களுக்கு ஃபோட்டோ இருக்காது. நம்ம கலச சொம்பு வச்சு நம்ம வழிபாடு செய்யணும். இந்த மாதிரி நிலைவாசல் பூஜைக்கு நான் தேவையானது எல்லாமே பிளேட்டில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் நைவேத்தியமாக வெத்தலை பாக்கு பழம் வச்சுருக்கேன். அப்புறம் துளசி தண்ணீர் வச்சுருக்கேன். இன்னொரு பிளேட்டில் நிலைவாசலுக்கு வைக்கிறது லெமன் பூ, அதுக்கப்புறமா சாம்பிராணி கற்பூரம், இது எல்லாமே ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் 2 பக்கமும் லெமன் வச்சுக்கிட்டேன். இது வாரம் வாரம் வைக்கிறது தான். அதுக்கப்புறம் பூ பூ நான் முழு பூவாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உதிரி பூ போட்டு பூஜை பண்ணுறதுக்காக உதிரி பூ போட்டுக்கிட்டேன். 2 பக்கமுமே அட்சதை போட்டு நான் பூஜை பண்ணிக்கிறேன். நிலைவாசல் பூஜைக்கு அட்சதை ரொம்ப இம்பார்ட்டண்ட். அட்சதை ரெடி பண்ணுறது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். பச்சரிசியில் நம்ம மஞ்சள் கொஞ்சம் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பன்னீர் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதான் அட்சதை ரெடி ஆகிடும். அது ரொம்ப ஈஸி தான். அடுத்து 2 பக்கமுமே நான் ஊதுவத்தி காமிச்சிக்கிட்டேன். நிலைவாசல் பூஜை பண்ணும்போது நமக்கு தேவையான எல்லா பொருளையுமே நிலைவாசலுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தாண்டி தாண்டி போய் எடுக்கிற வேலை இருக்காது. இப்போ நான் தீபம் காட்டிக்கிறேன் 2 பக்கமுமே. அடுத்து கற்பூரம் ஆரத்தி காட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஊதுவத்தி காமிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா தீபம் காட்டிட்டு அடுத்து நம்ம கற்பூரத்தில் மணி அடித்து நம்ம சாமி கும்பிடணும். எப்போவுமே மணி சவுண்டு நமக்கு எல்லாருக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்குற மாதிரி நம்ம
சவுண்டாக மணி அடிக்கணும். அதுக்கப்புறமா 2 பக்கமுமே சாம்பிராணி காட்டிக்கிறேன். அன்றைக்கி வீடு முழுக்க காமிச்சாலுமே ரொம்ப நல்லது. எப்போவுமே சாம்பிராணி வீடு முழுக்க காட்டும்போது ஃபுல்லாக ஒட்டடை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாம்பிராணி காட்டுங்க. அதுக்கடுத்து வந்து நான் துளசி தண்ணீர் விட்டுக்கிறேன். 2 பக்கமும் தண்ணீர் விட்டுக்கிட்டேன். இப்போ நான் பூஜை எல்லாமே வந்து பண்ணி முடிச்சுட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மனசுக்கு நிறைவாக இருந்தது. இந்த மாதிரி பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் பூஜை பண்ணுங்கள். தவற விடாமல் பூஜை பண்ணிக்கோங்க. நம்மளோட குலதெய்வத்தை நினச்சி பூஜை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.